என்ன மன்னிச்சிருங்க அத்தா. ஏய் சேது, நீ என்னடா தப்பு பண்ண? நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இல்லத்தா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சும் யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல நான் அமைதியா இருந்தேன்ல. சேது, என் மேல பாசமும் மரியாதையும் இருந்தா தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும், ஏன் ஜனமா கிட்ட கூட சொல்லிடாத. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் பேசலாம் தான் அத்தான் நினைச்சேன். ஆனா அவங்க வாங்கின சத்தியத்தினால என்னால மறுத்து பேச முடியல. உங்க மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய பழிய அவங்க ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அம்மு சித்திக்கு ஜனமா கூட சேர்றதுக்கான கடைசி வாய்ப்பே அந்த ஆபீஸ் வேலை மட்டும்தான். அந்த வேலையை கூட உங்களுக்காக விட்டு கொடுத்தவங்களா பிரகாஷ் மாமாவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருப்பாங்க. அவங்க செஞ்ச தியாகத்தை வேற யாருமே செய்ய மாட்டாங்க தான். ஜனமா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அது எல்லாத்தையும் அவங்க உங்களுக்காக பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க அவங்கள ஏதோ கொலை பண்ண கொலைகாரி மாதிரில ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க அத்தான், மனுஷங்கள்ல யாரு தப்பானவங்க யாரு சரியானவங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அத்தான். இல்ல இனிமேலாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அம்மு சித்தியோ அவங்க புருஷனோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அது சீக்கிரமே தெரிய வரும். ஆனா தெரிய வரும்போது அவங்க நம்ம கை கேட்டுற தூரத்துல இருக்கணும்ல. இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்க மொத்தமா நம்மளை விட்டு போயிடுவாங்க அத்தான். பிளீஸ் இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. தப்பானவங்க கஷ்டப்படலாம் அத்தான், ஆனா நல்லவங்க ஓரளவுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது. அது யாருக்குமே நல்லதில்லை. I say get lost. என்கிட்ட எவ்வளவு வேணாலும் கோவப்படு, சண்டை போடு. ஆனா என் பிள்ளைய எந்த தப்பும் பண்ணலையே. அதுங்களை ஒதுக்காத. உனக்கு பிடிக்காத 10 வயசுல பிறந்திருந்தாலும் அதுங்களும் இந்த குடும்பத்தோட ரத்தம் தானே சிதி. அவங்கள நீ முன்ன மாதிரி பாக்குறது இல்ல. ஏதோ நீ ஒதுங்கி நிக்கிறேன்னு எனக்கு தோணுது. குறிப்பா தமிழ். அவன் என் பொண்ணா பிறந்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல சிபி. அவளை வெறுத்துடாத. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ வயசுக்கு படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. அவளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், நம்பிக்கை எல்லாமே நீ மட்டும்தான். அவளை மட்டும் கைவிட்டுறாதப்பா. சரி, நான் கிளம்புறேன். சரி, பாய். புஷ்பா பாய். என்ன முந்திரி இவ்வளவு கம்மியா போட்டிருக்க? இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கலாம்ல. என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? திடீர்னு என்ன பாயசெல்லாம் செய்ய சொல்றீங்க? ஆமா, ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருச்சுல்ல. என்ன பிரச்சனை? அதான் அந்த ஜெயராணி. அவ நம்ம ஆபீஸ விட்டு ஒளிஞ்சு போயிட்டாள்ல, அதுக்குதான்.
இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். செலிப்ரேட் பண்ண வேணாமா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. மீனா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதா? ஏன் இவ்வளவு மோசமா மாறிட்டு இருக்க? நான் என்ன மாறினேன்? பின்ன என் தங்கச்சி வேலை விட்டு போனத ஸ்வீட் செஞ்சு கொண்டாடுவியா நீ? ஆமா, தப்பு பண்றவங்க ஒழியும் போது அத கொண்டாடுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? கம்பெனி ரகசியத்தை திருடி வேற ஒருத்தவங்களுக்கு விக்கல, அவ நல்லவளா? பதில் சொல்லுங்க. கொய்யக்களமா பிடிபட்டிருக்காள்ல, அவளே ஒத்துக்கிட்டு தானே கம்பெனியை விட்டு வெளியில போயிருக்கா. அவ இப்ப இல்லங்க, எப்பவும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவ தானே. நீங்க தான் தங்கச்சின்னு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி பக்கத்துல 1% கூட நியாயம் இருக்காது. ஆனா எப்படிதான் நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்டது பண்றவங்கள தேடி தேடி நம்புறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. ச்சே. கமல், ரொம்ப சாரிம்மா. உன் கண்ணு முன்னாடியே உன் அம்மாவை அவ அப்படியெல்லாம் பேசும்போது உன் மனசு என்ன கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியுமா. என்னால ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காத.